நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரம் வெட்டாற்றில் புதிதாக தடுப்பணை கட்டப்படுவதை எதிர்த்து 32 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். என்ன நடந்தது? கனிமொழி, நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் உத்தம சோழபுரம் வெட்டாற்றின் குறுகே கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் புதிய கடமடை தடுப்பணை ரூபாய் 49 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடல் மட்டத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி உள்ள உத்தம சோழபுரம் கிராமத்தில் தடுப்பணை கட்டுவதால் உத்தம சோழபுரம், நரிமணம், வடகரை, வங்காரமவடி, பூதங்குடி, பாலக்காடு, வடக்குடி, பெருங்கடமலூர் உள்ளிட்ட 32 கிராமங்களில் உள்ள சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவிற்கு சாகுபடி உப்புத்தன்மையுடன் மாறி பாதிக்கப்படும் என்றும், கடல் நீர் உட்புகுவதால் இந்த கிராமங்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்பதால் கடல் மட்டத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூதங்குடி தெற்கு படுகையில் தடுப்பணை கட்ட வேண்டும் என 32 கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அணைக்கட்டு பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது உத்தம சோழபுரத்தில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காவிரி விவசாய சங்கம் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நின்று உத்தம சோழபுரத்தில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கடல் மட்டத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள பூதங்குடி தெற்கு படுகையில் அணையை கட்ட வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வாசல் முகப்பில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் ஆட்சியர் ஆகாஷ் பேச்சுவார்த்தைக்கு வராமல் அலுவலகத்தை விட்டு புறப்பட்டு சென்றதால் ஆத்திரமடைந்தவர்கள் முகப்பு கேட்டை தள்ளி அலுவலக வளாகத்தில் உள்ளே புகுந்தனர். கேட்டை பூட்டி பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்கள் தடுத்த போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஆட்சியர் வந்து மனு வாங்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது வரை போராட்டம் தொடரும் என ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். அவரிடம் தற்போது உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் அணை கட்டும் பணியை உடனே நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கையை வைத்து அரசு கவனத்தில் கொண்டு சென்று விவசாயிகள் சொல்லக்கூடிய பூதங்குடி தெற்கு படுகையில் அணையை கட்ட வேண்டும் என்று அவரிடம் வலியுறுத்தி வருகின்றனர். கனிமொழி.